அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் ஆண்டியையும் அரசனாக்க போகும் ராகு கேது. இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ராகுவை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். கேது சிம்ம ராசியில் தனித்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு ராகு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானமாகுங்க. இதனால் உடல் நலன், ஆரோக்கியம், அலைச்சல் ஆகியவற்றை குறிக்கும் ராசி. அங்கு சனி ராகு சேர்ந்திருப்பது இந்த தருணங்கள்ல மிக அலைச்சலையும் சிறு சிறு உடல் பின்னடைவுகளை ஏற்படுத்தி வந்திருக்கும். ஆனால் இந்த கடைசி 2 மாதங்கள், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இறுதிக்குள் நீங்கள் அனுபவித்து வந்த அனைத்து இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுக்கு வராமல் தடுக்கப்பட்டு வரும் பல சலுகைகள் இப்போது உங்களுக்கு துரிதமாக கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சிறு சிறு உடல் பின்னடைவுகளும் ஏற்படுத்துவார் என விவரிக்கிறது பழைய ஜோதிட கிரகந்தங்கள். அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிப்பிட முடியாத மிக மிக பழமை வாய்ந்த அறிவு பொக்கிஷம் என பெரியோர்களால் போற்றப்படும் இச்சுவடிகள் ஏராளமான தற்போது உடுப்பி, கோராக்பூர், கிராமந்தீர், காசி, சர்வ கலாசாலை போன்ற இடங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. இவை அனைத்தும் வடமொழியில் தான் இருக்கு. இதனால் புராதன காலத்தில் சமஸ்கிருதமே பாரத மக்களின் அன்றாட பேச்சு மொழியாக இருந்ததுங்க. அப்படிப்பட்ட இந்த ராகு தற்போது கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சனி ராகு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் அவற்றில் அஷ்டமாதிபத்திய தோஷம் பெரும் அளவில் குறைகிறது. உடல் நலன்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருங்க. மற்றவர்களுடைய வேலையில் நீங்கள் தலையிட வேண்டாம். அதே போல் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு நிர்வாகத்தினரை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை பற்றியோ எதுவும் கூற வேண்டாங்க. ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனிப்பாகவும் இருங்க. ஒரு சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடும். அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் தங்களுடைய அன்றாட வேலையில கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு இடைத்தரகர்களிடம் படம் கொடுத்து ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கிடைத்ததும் அவற்றை உடல்நல குறைவு காரணமாக மறுக்க நேரிடுங்க. கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும். அதே போல் சினிமா துறையினர் நிதி பற்றாக்குறையினால் மிகுந்த கஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடுங்க. அதே போல் திருமணமாகியுள்ள நடிகர் நடிகைகளுக்கு இடையே கருத்து வேற்றுமை
கருத்து வேற்றுமை முற்றி விவாகரத்தில் முடியக்கூடும் என்ற சுற்றமும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. கூடுமானவரை தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க. பிறகு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த அரசியல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களினாலும் அஷ்டமஸ்தான சஞ்சார தோஷம் ஏற்பட்டிருக்கு. வருமானம் குறைய கொடுங்க, கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருப்பது எதிர்பாராத பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துங்க. இதனால் கட்சி பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கை அவசியம். குறிப்பாக இரவு நேர பயணங்களால் வாகனம் ஓட்டுதல், தனியே செல்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டுவது முக்கியங்க. உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்படக்கூடுங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு உரிய கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால கல்வி பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் சக மாணவர்களுடன் வாக்குவாதம் செய்வது எனும் கொடிய அநாகரிக பழக்கத்தில் ஈடுபடுவது, ஒழுக்கமும் பழகுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியங்க. அதே போல் இத்தருணங்கள்ல சனி ராகுவினால் ஏற்படும் அஷ்டமஸ்தான சஞ்சார தோஷம் சற்று கடுமையானது, மறந்து விடாதீங்க. இருந்தாலும் கூட நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளின் போது விழிப்புடன் செயல்படுவது மிக மிக முக்கியங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாக இருக்கு. என்றோ பட்ட கடன்களை இப்போது சிரமத்தை ஏற்படுத்த இருக்கு. நீங்கள் சொல்லும் பட்டியல் உங்களுடைய வருமானம் குறையுங்க. அதே போல் அதிக மழையினால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராகு சனியுடன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமாகிய கும்பத்தில் சேர்வது எதிர்பாராத சில பிரச்சனைகளை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்த இருக்குதுங்க. குறிப்பாக கை கால் மூட்டு வலி, இரத்த அழுத்தம், உயர்கல்வி ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் பெண்மணிகளுக்கு ஏற்பட, குறிப்பாக கை கால் மூட்டு வலி, இரத்த அழுத்தம், உயர்தல், தலை சுற்றல், மாதவிடாய் சம்பந்த புதிய அனுகூலங்கள் இருப்பின் கர்ப்பப்பை கோளாறுகளும் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இத்தருணத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் தவறாமல் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது செக்கிலாட்டிய நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.